அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் அன்னாபிஷேகம் நம்மளுடைய சிவபெருமான் ஆலயங்களிலே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கின்றது. ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று இந்த அன்னாபிஷேகமானது நிகழப்படுகிறது. இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி 11வது மாதம் 2025 புதன்கிழமை ஆனது இந்த அன்னாபிஷேகமானது நடைபெறுகின்றது. பொதுவாக ஒரு பௌர்ணமி அன்றும் நம்முடைய சிவபெருமானுக்கு ஒவ்வொரு அபிஷேகங்கள் சிறப்பு. அதிலும் இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அன்னத்தினாலே நாம் அன்றாடம் உண்ணக்கூடிய சாதத்தினாலே நம்மை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய இறைவனை அபிஷேகம் செய்து அலங்கரித்து நாம் பார்த்தோமேயானால் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பார்கள். அதற்கு உண்மையான பொருள் என்னவென்றால், அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் அந்த அன்னாபிஷேகத்துல நம்மளுடைய சிவபெருமான் மீது கோடிக்கணக்கான சாதத்தினாலே சிவபெருமானுக்கு நாம் அன்னத்தினாலே இந்த அலங்காரங்கள் செய்து அபிஷேகங்கள்லாம் நாம செய்வோம். அப்படி செய்யும் பொழுது அத்தனை ரூபமா சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாராம். ஒரு பருக்கையின் மூலமா ஒரு சிவலிங்கமானது நம்மளுக்கு காட்சி தருகிறதாகவும், அதன் ஒவ்வொரு பருக்கையிலும் சிவபெருமான் இருப்பதாலும் அந்த கோடிக்கணக்கான அந்த சாதத்தினாலே அலங்காரம் செய்யப்பட்ட சிவபெருமானை தரிசிக்கும் பொழுது கோடிக்கணக்கான லிங்கங்களை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பானது நமக்கெல்லாம் கிடைக்கப்பெறும். அதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையிலே சொர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பானது நமக்கு கிடைக்கப்பெறும் என்பதனாலே தான் முன்னோர்கள் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று ஒரு பழமொழியை வைத்தார்கள். அதனாலே நாளைய தினம் அனைத்து அன்பர்களும் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்றும் முடிந்த அளவு தங்களால் இயன்ற அரிசிகளை அந்த ஆலயங்களுக்கு கொடுத்து அந்த சிவபெருமான் அன்ன அபிஷேக நிகழ்விலே கலந்து கொண்டு சிவபெருமானின் பரிபூரண அருளை பற்றியுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.